This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். விஜய் டிவி, சன் டிவி, ஜி தமிழ் என்று முன்னணி சேனல்களில் ஒளிபரப்பாகும் சீரியல்களில் முக்கிய கேரக்டரில் நடித்து கொண்டிருக்கும் நடிகை தாரணி தன்னுடைய சினிமா வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை குறிப்பு சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். அதில் தான் சூலம் சீரியலில் நடித்து கொண்டிருக்கும் போது காதல் ஏற்பட்டு அதனால் வந்த பிரச்சனையை குறித்தும் தாரணி பேசியிருந்தார். நடிகை தாரணி குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி முக்கிய கேரக்டர்களில் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அதிலும் நடிகர் கமலஹாசன் உட்பட முன்னணி நடிகர்களின் தங்கையாகவும் நடித்திருக்கிறார். உன்னால் முடியும் தம்பி என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் தாரணி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதற்கு பிறகு 2 திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்திருந்தார். ஆனால் அந்த திரைப்படம் வெளியாகவில்லை. அது இப்போ வரைக்கும் எனக்கு வருத்தம் ஏற்படுகிறது என்று தாரணி பேசியிருக்கிறார். தாரணி வடிவேலுடன் பல திரைப்படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார். அதிலும் ஒரு திரைப்படத்தில் வடிவேலு தாரணியின் புடவை முந்தானியை பிடித்து கொண்டு மாலா மாலா என்று சுற்றி வரும் காமெடி இப்போ வரைக்கும் மீம்ஸ்களில் ட்ரெண்டாகி கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் தாரணி சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்து கொண்டார். அப்பொழுது தன்னுடைய காதல் திருமண வாழ்க்கை குறித்து பேசியிருந்தார். அதில் தாரணி பேசும்போது, நான் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாலும் அதற்கு பிறகு எனக்கு தங்கை கேரக்டர்களில் அதிகமான படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் நான் சீரியலில் நடிக்க தொடங்கி இருந்தேன். அந்த நேரத்தில் நான் பிஸியாக சீரியலில் நடித்து கொண்டிருக்கும் போது சூலம் சீரியலும் நடித்து கொண்டிருந்தேன். இந்த சீரியல் முழுக்க குற்றாலம் பக்கத்தில் ஷூட்டிங் செய்யப்பட்டது. அந்த சீரியலில் இயக்கியது நடிகர் இளவரசுதான். அவர் துணையாக தான் என்னுடைய கணவர் வேலை பார்க்க வந்தார். என்னுடைய கணவர் இளவரசுவின் நண்பர். இளவரசு வேறு ஏதாவது ஷூட்டிங் அல்லது தவிர்க்க முடியாத இடங்களுக்கு போகும்போது என்னுடைய கணவர் இளவரசு வேலை பார்ப்பார். அப்பொழுது எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நான் பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவர், வேறு வகுப்பை சேர்ந்தவர். இருவரும் 2 வருடங்களாக காதலித்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்கள் காதலுக்கு 2 குடும்பத்திலும் எதிர்ப்பு வந்ததால் என்னுடைய கணவர் எங்க வீட்டு வேண்டாம் என்று சொன்னால் என்னால் எதுவும் செய்ய முடியாது, பிரிஞ்சிடலாம் என்று சொன்னாரு. எனக்கு கோபம் வந்து அவரை ரொம்ப திட்டினேன். இப்போவே பிரிஞ்சு போயிடலாம் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவர் குடும்பத்திடம் பேசி பார்த்து பல போராட்டங்களுக்கு மத்தியில்தான் எங்களுடைய கல்யாணம் நடந்தது என்று அந்த பேட்டியில் தாரணி பேசியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.